மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 மாவட்டங்களில் இதுவரைக்கும் பெய்த கனமழையில் 118 பாம்புகளை பிடித்திருப்பதாக தீயணைப்பு துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தி விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 29ஆம் தேதி முதல் இன்று காலை 8 மணி வரை தீயணைப்பு துறையினர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தேங்கிய மழை தண்ணீரும் அந்த மழை தண்ணீரோடு வந்த 118 பாம்புகளை பிடித்துள்ளதாக தமிழக தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறது. அதே போல பல்வேறு இடங்கள்ல இந்த 4 மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் 21 மரங்கள் விழுந்ததாகவும் அதை அப்புறப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மழை தண்ணீரில் சிக்கிய 2 கால்நடைகளை மீட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல மழை வெள்ளத்தில் சிக்கிய 9 பேரையும் தீயணைப்பு துறையினர் மீட்டு இருக்கிறார்கள். அதாவது வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதியில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் கடந்த 30ஆம் தேதி வலுவிழந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது நேற்று அடுத்தடுத்து வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சென்னை அருகே நிலை கொண்டிருந்தது. இது சென்னை அருகே கரையை கடப்பதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர்ல பல்வேறு இடங்கள்ல நேற்று முன்தினம் முதல் நேற்று இரவு வரை மிதமான மழை பெய்தது. இன்று காலையிலிருந்து மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல தான் தீயணைப்பு துறையினர் 29ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் காலை 8 மணி வரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் தான் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல ஏறத்தாழ 118 பாம்புகள் குடியிருப்பு பகுதிகள் வந்ததாகவும் அந்த பாம்புகளை எல்லாம் பிடித்ததாகவும் இந்த தகவல்களையே வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த 4 மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் அதிகப்படியான காற்றின் காரணமாக 21 மரங்களை முறிந்து விழுந்ததாகவும் அதனை அப்புறப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் 9 பேர் நீரில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது தமிழக தீயணைப்புத்துறை. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.